ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ட்ரேடிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி கால் செல் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆயிருக்கும். அது ஒரு 1300 ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, நிஃப்டி ஏப்ரல் கான்ட்ராக்ட் வந்து பை ஹோல்டிங்கில் இருக்கும்னு. ஸோ அது இன்னும் ஸ்டில் ஹோல்டிங்கில் தான் இருக்கும். 22,000 ப்ராஃபிட்டில் அது வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட புட்டு வந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம். அது வந்து இன்னைக்கு வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ 4,617 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பேங்க் நிஃப்டியோட கால் செல் வந்து புதுசாக என்ட்ரு ஆயிருக்கும். 1,300 ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆயிருக்கு. அடுத்து நிஃப்டியோட புட் செல் ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருந்தது. ஒரு 4,547 ப்ராஃபிட்டில் வந்துட்டு புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9,000 ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் நிறையா பொசிஷன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம ஹோல்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இது டே டைம் ஃப்ரேம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இங்கனுக்குள்ளே என்ட்ரு ஆயிடணும் பை என்ன ஹோல்டிங்கில் இருக்குது. நாளைக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் லெவலாக ஸோ இந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை மட்டும் நான் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். இல்லை மார்க்கெட் கண்டினியூவாக இன்னும் அப்படியே போகுதுன்னா ஸோ அது கூட வந்து நான் ஹோல்டு பண்ணியே போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஷார்ட் தான். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்க கைஸ்.